2008 கிராஷ் நடக்கும்போது 2022லயும் மார்க்கெட் கோவிட் அடிக்கும்போதும் ஒரு கரன்சி ஒண்டி டவுனாவே ஆகல. அப் போய்க்கிட்டு இருந்துச்சு. அது என்ன கரன்சி இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப மார்க்கெட் கிரைசிஸ் ஆனா நீங்க என்ன பண்ணணும் ஆஸ் எ மலேசியன், என்ன பண்ணக்கூடாது? அதுதான் இந்த வீடியோல நான் கவர் பண்ண போறேன். என் பேர் ராயன். என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிராஃப் பார்த்தீங்களா? ஜேபிஒய் ஜப்பனீஸ் யென்ன பத்தி தான் இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். அதாவது 2008லயும் 2020லயும் கோவிட் வரும்போதும், குளோபல் கிரைசிஸ் நடக்கும்போதும், யுஎஸ்டி, எம்ஐஆர், ஜப்பனீஸ் யென் கிராஃப் தான் நான் இங்க அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுல பாருங்க, ஜப்பனீஸ் யென் வந்து மேல ஏறிக்கிட்டே போகுது. ஆனா யுஎஸ்டியும், எம்ஐஆரும் கீழ கிராஷ் ஆகிட்டு இருக்கு அந்த டைம்ல அப்ப. ஏன்னா ஜப்பனீஸ் யென் வந்து இட்ஸ் கால்ட் அஸ் எ சேஃப் ஹேவன். அதாவது எங்க எந்த கிரைசிஸ் நடந்தாலும், இல்ல அன்சர்டனிட்டி நடந்தாலும், எல்லா பில்லியனர்ஸ், இன்வெஸ்டர் எல்லாமே ஜப்பனீஸ் யென் போயிருவாங்க. ஏன் ஜப்பனீஸ் யென் போவாங்கன்னா, அங்க எக்கானமிக்கலி ஸ்டேபிள். 2வது அவங்களோட டெப்ட்ஸ் வந்து 90% ஆஃப் தியர் ஓன் டெப்ட்ஸ் கண்ட்ரி ஜப்பனீஸ் அண்ட் தியர் சிட்டிசன் அவங்களே தான் ஹோல்ட் பண்றாங்க. கண்ட்ரிக்குள்ளே தான் அந்த டெப்ட்ஸ் இருக்கு. ஸோ அவங்க வெளிநாடு யார் நம்பியும் இல்ல. 2வது. 3வது அவங்க ஜியோ பாலிட்டிக்கலி வெரி சேஃப். அவங்க யாரு கூடயும் வார்க்கு போறதில்ல. 4வது அவங்க ரொம்ப வருஷமா 0 இன்ட்ரெஸ்ட் தான் வச்சிருக்காங்க. ஸோ இங்க என்னத்துக்கு போறாங்கன்னா, நாட் டூ க்ரோ தியர் கேபிட்டல் பட் டூ புரொடெக்ட் தியர் கேபிட்டல். ஸோ அதனால தான் ஜப்பனீஸ் யென் வந்து சேஃப் ஹேவனா இருக்கு. இப்ப நம்ப இந்த குளோபல் கிரைசிஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப லெட்ஸ் சே இந்த டாரிஃப் வார் வந்து ஒரு குளோபல் கிரைசிஸா மாறுதுன்னு வச்சுக்குவோம். நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் வேற வேற கரன்சில இருந்துச்சுன்னா, நீங்க ஜப்பனீஸ் யென் வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களோட கரன்சி டிப்ரிஷியேட் ஆகாது. டிப்ரிஷியேட்னா நீங்க ஒரு 100,000 வச்சிருக்கீங்கன்னா, அது டிப்ரிஷியேட் ஆயிடுச்சுன்னா ஒரு 90,000 தான் வேல்யூ இருக்கும். ஆனா ஜப்பனீஸ் யென் மாத்திட்டீங்கன்னா, அதே 100,000 ரிசர்வ் பண்ணி வச்சுக்கும். அதனால தான் எல்லாருமே ஜப்பனீஸ் யென் போறாங்க. அதாவது இன்வெஸ்டர்ஸ். ஸோ ட்ரை டு டைவர்சிஃபை யுவர் போர்ட்ஃபோலியோ. லேர்ன் டு ட்ரேட் குளோபல் கரன்சிஸ். இது ஏன்னா, அந்த நெக்ஸ்ட் கிராஷ் எப்ப நடக்கும்னு தெரியாது. ஆனா நடக்கும்போது என்ன செய்யணுமோ, அது உங்களுக்கு இப்ப நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்தா சேவ் பண்ணீங்க. வேற ஆளுக்கு அனுப்புங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு? ஏன்னா, இது டைம் வந்து ஜப்பனீஸ் யென் வந்து பாஸ் பண்ணிருச்சு. ஆல்மோஸ்ட் 2008ல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஜப்பனீஸ் யென் தான் மேல போய்க்கிட்டே இருக்கு. இது மாறுமா? வேற என்ன கரன்சி சேஃப் ஹேவனா இருக்கும்? ஜப்பனீஸ் கரன்சி யென் இஸ் ஆல்சோ ஈக்குவல்ஸ் டூ கோல்ட். இந்த 2 தான் சேஃப் ஹேவன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு ட்ரேடரா இருந்தா, இல்ல இன்வெஸ்டரா இருந்தா, நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களோட அசெட்ஸ் இல்ல உங்களோட வேல்யூ ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு கிரைசிஸ் அப்ப. கமெண்ட்ல சொல்லுங்க கேட்போம்.